அண்மைச் செய்தி. சரக்கு ரயில் தீ விபத்து நிகழ்ந்த இடத்தில் 60 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். தீ விபத்தில் சேதமடைந்த ரயில் பெட்டிகளை அகற்றும் பணி தீவிரமடைந்திருக்கிறது. தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய அண்மை தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சந்தோஷ். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சந்தோஷ், சொல்லுங்க, தற்போது அங்கு தேசிய பேரிடர் மீட்பு குழுவினரும் மீட்பு பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது அங்குள்ள சூழல் என விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் உமா. சென்னை துறைமுகத்தில் இருந்து எண்ணெய் ஏற்றி கொண்டு சென்ற இந்த சரக்கு ரயில் என்பது திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே தீப்பிடித்து விபத்துக்குள்ளாகி இருக்கக்கூடிய சம்பவம் என்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக 5 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த தீயை அணைப்பதற்காக போராட்ட குழுவினர் தொடர்ச்சியாக போராடி வருகின்றனர். குறிப்பாக தீயணைப்பு வீரர்கள் மட்டுமல்லாமல் தேசிய பேரிடர் மீட்பு குழுக்கள் இருந்து 60 நபர்கள் கொண்ட 2 குழுக்கள் பணிகளை விரைவாக முடிப்பதற்காக தொடர்ந்து போராடி வருகின்றனர். அந்த வகையில் தற்போது அணைத்திருக்கக்கூடிய அந்த பெட்டிகளை தடத்தில் இருந்து நீக்குவதற்கான பணிகள் என்பதுதான் தற்போது முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. எளிதில் பற்றக்கூடிய எரிபொருள் என்பதால் அடுத்தடுத்த பெட்டிகளில் உடனடியாக தீப்பற்றியதாலும் கரும்புகை கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் வரையிலுமே சூழ்ந்திருப்பதால் அந்த பகுதி முழுவதுமே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. குறிப்பாக பொதுமக்களுக்கு அச்சுறுத்தக்கூடிய வகையிலும் அதே போல உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய வகையிலும் இருப்பதாலும் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லுமாறும் தொடர்ச்சியாக அறிவுறுத்தல் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கின்றனர். அந்த வகையில்தான் சற்று நேரத்திற்கு முன்பாக தேசிய பேரிடர் மீட்பு குழு 60% தீயை கட்டுக்குள் கொண்டு வந்திருப்பதாகவும் அணைத்திருப்பதாகவும் தகவலை தெரிவித்திருந்தனர். தற்போது அணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெட்டிகளில் இருந்திருக்கக்கூடிய தீயை அணைத்த பெட்டிகளை அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் தான் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த பணியில் ரயில்வே ஊழியர்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள், தேசிய பேரிடர் மீட்பு குழு என அனைத்து துறையை சார்ந்தவர்களும் விரைவாக பணியை முடிப்பதால் தீயை விரைவாக கட்டுக்குள் கொண்டுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பெட்டிகளை தண்டவாளங்களில் இருந்து நீக்குவதற்கான பணிகளும் அடுத்த கட்டமாக நடைபெறும் என்றும் தெற்கு ரயில்வே சார்பில் தகவல்களை தெரிவித்திருக்கின்றனர். இதற்கு முன்பாகவே அந்த வழித்தடத்தில் செல்லக்கூடிய ரயில்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பகுதியளவு ரத்தாக பல ரயில் நிலையங்களிலும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ரயில்களை இயக்குவதற்கான பணிகள் என்பதும் விரைவாக நடைபெற வேண்டும். அப்போதுதான் பொதுமக்கள் வெளியூர்களுக்கு செல்லக்கூடியவர்கள், குறிப்பாக மைசூர், வந்தே பாரத், கோயம்புத்தூர் மற்றும் கொல்கத்தா உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கு செல்லக்கூடிய முக்கிய பெருநகரங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்களும் தடைப்பட்டு இருப்பதால் ரயில் பயணிகளும் தொடர்பாக அவர்களுடைய பயண திட்டத்தில் மாறுதல் என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. இதனை கருத்தில் கொண்டும் தொடர்ச்சியாக பணிகள் விரைவாக நடைபெற்று வருகின்றனர். அந்த வகையில் தான் தற்போது தீயை அணைக்கக்கூடிய வகையில் பீச்சில் பணிகள் நடைபெற்று இருக்கக்கூடிய நிலையிலும் ரயில் அந்த தீ பற்றக்கூடிய அந்த பெட்டிகளை அகற்றக்கூடிய பணிகள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். இன்னும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் முழுவதுமாக இந்த தீயினை அணைத்து இந்த பகுதியில் ஓரளவு அந்த தண்டவாளங்களில் இருந்து ரயில் பெட்டிகளை அகற்றக்கூடிய பணியினை முடிப்போம் என்றும் தெற்கு ரயில்வே சார்பில் தகவல்களை தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பொதுமக்களை அப்புறப்படுத்தியும் அதே போல யாரும் அந்த பகுதிக்கு வர வேண்டாம் என்றும் அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையிலும் காவல்துறையினர் தொடர்ச்சியாக தங்களுடைய பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த பிறகாக இந்த பெட்டிகள் முழுவதுமாக அகற்றப்படும் என்ற நம்பிக்கையும் தெற்கு ரயில்வே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முழுவீச்சில் பணிகள் நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. அண்மை தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சந்தோஷ்.